டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய் அதை பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். So first one is type 1 diabetes, insulin dependent diabetes இல்லாட்டி autoimmune diabetes. Second one type 2 diabetes. 90% of Indian population is diagnosed with type 2 diabetes. Insulin resistant diabetes அதுக்கு பேர். Type 3 diabetes வந்து ஒரு A to I classification இருக்கு. அதுல lot of things including post pancreaectomy கணையம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் வர டயபெட்டிஸ் இல்ல pancreatitis சில டேப்லெட்ஸ்னால சுகர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ட்ரக் இன்டியூஸ் டயபெட்டிஸ் இது எல்லாமே அந்த கிளாசிபிகேஷன்ல வரும். டைப் 4ன்றது ஒண்ணும் கிடையாது. ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ஒரு மதர் பிரெக்னெண்டா இருக்கும் போது சுகர் வேல்யூஸ் அதிகமா இருந்ததுன்னா டைப் 4 டயபெட்டிஸ். அது அந்த டைம்ல மட்டும்தான் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் it will get back to normal. டைப் 5 டயபெட்டிஸ் அதாவது malnutrition related diabetes mellitus. The diabetic mother gives birth to a malnourished baby who also has diabetes. Presentation of diabetes is manifold. Consult your diabetologist at RP hospitals today.